வணக்கம் நேயர்களே, இன்றைய பதிவில் வைகாசி விசாகம் என்றால் என்ன, அதன் சிறப்புகள் பற்றி பார்ப்போம். வைகாசி விசாக விரத முறை, பலன்கள் மற்றும் திருச்செந்தூரில் முனிவரின் குழந்தைகள் 6 பேர் மீன்களாக சாபம் பெற்ற கதை பற்றி இந்த வீடியோ இறுதியில் பார்க்கலாம். வைகாசி விசாகம் என்பது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவதரித்த நாளாகும். வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் வரும் சிறப்பு நாள் இதுவாகும். விசாகம் 6 நட்சத்திரங்கள் ஒருங்கூடியதொன்று. இதனால் முருகனும் 6 முகங்களோடு திகழ்பவர் என்பது ஐதீகம். விசாகன் என்றால் மயில் மீது ஏறி வருபவன் என்று பொருள். தனது பக்தர்களின் துன்பங்களை போக்குவதற்காக மயில் மீது பறந்து உடனடியாக வந்து நிற்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருகா என்றழைத்தால் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஓடிவிடும் என்பார்கள். வைகாசி விசாகம் உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும். இந்த நாளில் பாத யாத்திரையாக பால்குடம், பால் காவடி ஏந்தி சென்றும் தேர் இழுத்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகிறார்கள். தீமைகளை அழிப்பதற்காக சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து அக்னி ரூபமாக இந்த வைகாசி விசாக நாளில் அவதரித்த முருகப்பெருமானை வழிபட்டாலே முருகனின் அருள் மட்டுமல்ல, சிவபெருமான் மற்றும் பராசக்தியின் அருளும் கிடைத்துவிடும். சிவபெருமானுக்கும் 6 முகங்கள் இருந்தாலும் 5 முகங்களை மட்டுமே அனைவராலும் தரிசிக்க முடியும். 6வது முகமான அதோ முகத்தை முனிவர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் மட்டுமே தரிசிக்க முடியும். இதனால் சிவனின் 5 சக்திகளாக 5 முகங்களுடன் பார்வதி தேவியின் சக்தியும் இணைந்த 6 முகங்களின் அம்சமாக முருகப்பெருமான் விளங்குகிறார். குழந்தை வரம் தரும் வைகாசி விசாகம். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள். அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேறு ஏற்படும். அதேபோல் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, ஒற்றுமையின்மை, வீட்டில் சண்டை, நீண்ட காலமாக நோயால் அவதிப்படுபவர்கள், வழக்கு விவகாரங்களில் சிக்கி தவிப்பவர்கள் ஆகியோர் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் தங்களின் கோரிக்கைகளை முன்வைக்கலாம். வெற்றி தரும் வைகாசி விசாகம். முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழாதான் வளர்ச்சியை கொடுக்கும் விழாவாக அமைகின்றது. விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை தரிசித்தால் வெற்றி கிட்டும். வேலவன் அருளால் விரும்பியது நடக்கும். எனவேதான் திருச்செந்தூர் முதல் தேசமெங்கும் முருகனது ஆலயங்களில் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றனர். விசாக திருநாளில் வேலவனின் சன்னதி சென்று வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும். வைகாசி விசாகத்தின் புராண கதை. இந்த நாளில் திருச்செந்தூரில் முக்கிய நிகழ்வு ஒன்று நடந்துள்ளது. தன்னை நோக்கி தவம் இருந்த முனிவரின் மைந்தர்கள் 6 பேருக்கு முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் இதுவாகும். பராசர முனிவருக்கு 6 குழந்தைகள். 6 பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள். ஒரு நாள் குளத்தில் குளிக்கும்போது நீரினை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள், தவளைகள் வேதனைப்பட்டன. அதை கண்ட பராசர முனிவர், நீரை இப்படி அசுத்தம் செய்யக்கூடாது, சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும், நீங்கள் நீராடியது போதும், வெளியே வாருங்கள் என்று மகன்களுக்கு உத்தரவிட்டார். நீரில் உற்சாகமாக விளையாடி கொண்டிருந்த 6 பிள்ளைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் நீரில் கும்மாளம் போட்டார்கள். இதனால் பல மீன்கள் இறந்தன. அதனை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் 6 பேரையும் மீன்களாக மாறக் கடவது என்று சாபமிட்டார். உடனே 6 பிள்ளைகளும் 6 மீன்களாக மாறினர். சாப விமோசனம். தவறுக்கு வருந்திய 6 பிள்ளைகளும் சாப விமோசனம் கிடைக்காதா என்று கேட்டதற்கு பார்வதி அருளால் விமோசனம் கிடைக்கும் என்றார். மீன்களாக மாறிய 6 பேரும் அந்த நீரில் நெடுங்காலம் வாழ்ந்து வந்தனர். ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும்போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்தது. அதனை அந்த மீன்கள் பருகியதால் 6 பேரும் முனிவர்களாக மாறினார்கள். வைகாசி பௌர்ணமி. 6 முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட போது
நீங்கள் 6 பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்கள், அங்கு முருக கடவுள் அருள் புரிவார் என்று அசரீரி ஒலித்தது. அதன்படி அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டனர். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் கிடைத்தது. சிவனின் அருளால் 6 முனிவர்களும் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் வைகாசி விசாகமாகும். அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவார் என்று புராணங்கள் கூறுகின்றன. பராசரரின் மகன்களும் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்நிகழ்வு வைகாசி விசாகத்தின் போது 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாக விரத முறை. முருகப்பெருமானை வைகாசி விசாகத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம். அன்றைய தினம் முழு உபவாசமாக இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம். முடியாதவர்கள் முருகனை நினைத்து அவருக்குரிய மந்திரங்களை பாடல்களை பாராயணம் செய்து வழிபடலாம். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், கல்கண்டு கலந்த பால் பருப்பு பாயாசம் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம். காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். கலியுகத்தின் கண்ட தெய்வமாக விளங்குபவர் கந்த பெருமான். அவரை வணங்குவதே வேலையாக கொள்ள வேண்டிய நாள் விசாக திருநாளாகும். இன்றைய தினம் 12 கை வேலவனை எண்ணி விரதமிருந்து வழிபட்டால் இடையூறு சக்திகள் விலகும். தொழிலில் செய்யும் வேலையில் லட்சியங்கள் நிறைவேறும். இந்த விசாக திருநாளில் முதலில் விநாயக பெருமானை வழிபட்டுவிட்டு அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வரலாம். கந்தன் பெருமையை உள்ளத்திலும் இல்லத்திலும் நினைத்து வழிபட்டு வரலாம். வைகாசி விசாகத்தன்று தானம் செய்ய வேண்டிய பொருள்கள். வைகாசி விசாகத்தன்று அருகிலுள்ள கோவில்களில் முருகனுக்கு நடக்கும் பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். அல்லது வீட்டிலேயே முருகனின் விக்கிரகம் அல்லது வேல் இருந்தால் அவற்றிற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம். அன்றைய தினம் வேல் விருத்தம், மயில் விருத்தம் ஆகிய பாடல்களை பாராயணம் செய்து முருகப்பெருமானின் அருளை பெறலாம். தண்ணீர், நீர்மோர், பானகம், குடை என குளுமையை தரக்கூடிய ஏதாவது ஒன்றை தானமாக கொடுத்தால் நமது வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் நீங்கி மனதிற்கு இதம் தரும் வகையில் வாழ்க்கை வசந்தமாக மாறும். வைகாசி மாதம் என்பதே கோடை காலம் நிறைவடைந்து வசந்த காலம் துவங்குவதற்கான ஆரம்பம்தான். அதனால்தான் கோடை காலத்தின் நிறைவாக திருச்செந்தூர் உள்ளிட்ட பல கோவில்களில் வசந்த விழா என்றொரு விழா எடுக்கப்படுகிறது. திருச்செந்தூரில் வைகாசி விசாக திருவிழாவின் போது நாள்தோறும் முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் செய்யும் மண்டபத்திற்கு வசந்த மண்டபம் என்றே பெயர். வைகாசி விசாகம் கொண்டாடுவதால் கிடைக்கும் பலன்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் நீங்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமையை உறுதி செய்து குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துகிறது. பக்தர்களை தீய விளைவுகளிலிருந்து பாதுகாக்கிறது. தம்பதிகளுக்கு சந்ததியை கொடுக்கிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மீட்டெடுத்து குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்கிறது. செல்வம் பெருகும் வைகாசி விசாகம். முருகப்பெருமானை ஆலயத்திற்கு சென்று வழிபடுபவர்கள் அபிஷேக ஆராதனைகளிலும் கலந்து கொண்டால் அற்புத பலன்கள் கிடைக்கும். வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபடலாம். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு ஆபத்துகள் அகலும், அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கை. பிரச்சனைகள் நீங்கும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியம் செய்து பிரார்த்தனை செய்யலாம். முடிந்தால் இயலாதவர்களுக்கு எலுமிச்சை சாதம் வழங்குங்கள். ஞானகுரு முருகப்பெருமானை வேலவனுக்கு உகந்த வைகாசி விசாக நட்சத்திர நாளில் வணங்கி வளம் பெறுவோம். கடன் உள்ளிட்ட கவலைகளிலிருந்தும் வழக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து அருள்வார் வேலவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.